வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கம்பு சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்பவும் டேஸ்டி ஹெல்த்தியாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடிக்கடி வீடியோஸ் வரும். இன்றைக்கி கம்பு சேமியா செய்கிறதுக்காக வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, கேரட் 2 கேரட் எடுத்திருக்கேங்க மீடியம் சைஸ், தக்காளி ½ பீன்ஸ் கொஞ்சமாக. ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாதி தக்காளி போதும் ஒரு பேக்கெட் சேமியாக்கு. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்தளவு வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிகள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. காய்கறிகள் ஆயிலே கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம பிளெயின் சேமியா செய்கிறதுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு செய்யும்போது ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கும்போது நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 2லேருந்து 2.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. நம்ம நார்மல் கிளாஸில் நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நான் இன்றைக்கி அணில் கம்பு சேமியா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ சேமியாவை நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியை அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுட்டு சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்போவே நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் சேமியா ஒன்றோட ஒன்று சேராமல் நல்லா பொழுன்னு வரும். பொதுவாக இந்த மாதிரி சேமியா இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்வோம். பட் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், தண்ணி அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பார்த்துக்கோங்க, நல்லா ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்து பார்க்கலாம். சேமியாவில் நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கும். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த டைம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஓப்பனாகவே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், கேரட், பீன்ஸ் எல்லாம் நல்லா நிறையாவே சேர்த்திருக்கேன். அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னுமே நல்லா டேஸ்ட்டுக்காக மல்லி இலைகளை தூவிட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சேமியா ரெடியாக இருக்குன்னு. இதில் நம்ம கேரட், பீன்ஸ், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களை ஃபேவரட் காய்கறிகள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த சேமியா பார்த்திங்கன்னா ப்ளெயினாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் கம்பு சேமியா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஒரே பிரேக்ஃபாஸ்ட்டை திரும்பி திரும்பி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நேரம் வச்சுருந்து சாப்பிட்றதுக்கு கூட நல்லாவே இருக்கும். இதே அளவுகளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கம்பு சேமியா செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.